जय शिव शक्ति जय पांडव सेना। ओम 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 வீடு வீடாக மதுபன்னாக்கி வீர்கள் அசத்தியத்தை சாத்தியமாக்கினீர்கள். சந்நியாசிகள் கூட செய்யாததை செய்தீர்கள். வீட்டை புனிதமான ஆசிரமமாக மாற்றினீர்கள். நெருப்பு பருத்தி ஒன்றாக இருந்தாலும் காமக்கத்தி வாழ்க்கையில் இயங்காது. ஞானவாள் நடுவில் நிற்கிறது. சத்தியத்தின் காவலர்கள் யோக பாதையில். யுகல் ரூபம் நீங்கள், மம ரூபம் நீங்கள். शिवशक्ति पांडव सेने பத்மபாதம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். என்ன இருந்தீர்கள், என்ன ஆனீர்கள். ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முரளியில அச்சானக் எவரடி பகுத் கால் கா அபியாஸ் 3 வார்த்தை சொன்னார். கடந்த 3 வாரமா சொல்லிட்டு இருக்கிறாரு, இன்னைக்கும் சொல்லியிருக்காரு. திடீரென்று, எவரடி அதிக கால அபியாசம், ரொம்ப கால அபியாசம் பயிற்சி, இந்த 3 வார்த்தையை சொன்னாரு. திடீரென்று எவரடியா இருக்கணும், திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும், எவரடியா இருக்கணும், அதுக்காக ரொம்ப கால பயிற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு 3 வார்த்தையை சொன்னாரு. நம்ம இதை டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப திடீரென்று அப்படின்னு முதல் வார்த்தை, திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். இது நம்ம அனுபவசாலிகள். திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம், இல்ல நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அது பாத்தீங்கன்னா திடீர்னு நடந்துருது. எதிர்பாராதது, நம்ம நினைச்சு கூட பார்க்காதது, அது நடக்கும்போது அதுக்கு பேரு பாபா திடீர்னு அச்சானக் அப்படிங்கிறாரு, அதுக்கு பேரு. அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா 2-3 வருஷமா நியூஸ் பேப்பர் படிச்சாலும் சரி, நியூஸ்ல நம்ம கேட்டாலும் சரி, அதுல பாத்தீங்கன்னா இளைஞர்கள், நல்ல ஆரோக்கியமா இருந்த இளைஞர்கள் திடீர்னு போயிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்கிறாங்க கிரவுண்ட்ல, அந்த மைதானத்திலே திடீர்னு கீழே விழுந்தாங்க, சரீரம் விட்டாங்க. ஜிம்முல போனாங்க, எக்ஸசைஸ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்கும் போதே சரீரம் விட்டாங்க. கடையில உட்கார்ந்து இருந்தவாறே சரீரம் விட்டு போயிட்டாரு. வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போதே சரீரம் விட்டு போயிட்டாரு. தூங்கிட்டு இருக்கும் போதே சரீரம் விட்டு போயிட்டாங்க, எந்திரிக்கவே இல்லை. இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன். இந்த திடீர் என்று அச்சானக் அப்படிங்கிற பாட்டு இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு. சொல்ல போனா பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த யாத்திரையில நம்ம வந்திருக்கிறோமோ, வந்தவங்க எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டும் நம்ம எடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். எல்லாருடைய கைகள்லயும் ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குது. உங்க கையில ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குதா? எல்லாரு கையிலயும் இருக்குதானே? ஓகே, எல்லாரு கையிலயும் ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குது. ஆனா டேட்டும் டைமும் மட்டும்தான் தெரியல நமக்கு, எப்போ அது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. கன்ஃபார்ம் எப்ப ஆகுங்கிறது தெரியல, ஆனா கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அது தெரியும் தானே உங்களுக்கு? கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு தெரியும் தானே? இப்ப எப்போ கன்ஃபார்ம் ஆகுங்கிறது தெரியாது, ஆனா கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற போது அதற்கான ரெடியா இருக்கணும் இல்லையா அந்த டிராவலுக்கு. ஏன்னா கன்ஃபார்ம் ஆயிரும், ஆனா எப்பன்னு தெரியாது, அப்ப ரெடியா இருக்கணும். நாம இப்போ 15 நாளைக்காக ஒரு யாத்திரை போறோம், மவுண்ட் போறோம்னு வச்சுக்கோங்க. இன்னும் 7 நாள்ல போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 1 வாரம் தான் இருக்கு போறதுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பிரயாணத்துல போறதுக்காக நமக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே சேர்த்து கரெக்டா ரெடியா வைப்போம் இல்லையா? பேக் பண்ணி வைப்போம், வாங்கி அதை பேக் பண்ணுவோம். இது எடுத்துட்டு போனோம், அப்புறம் அதுவும் எடுக்கணும், இதுவும் எடுக்கணும் அப்படின்னா இல்லை அப்படின்னா நம்ம வாங்கி அதை ரெடியா பேக் பண்ணி பேக்ல ரெடியா வச்சிருப்போம் இல்லையா? ஆனா அந்த யாத்திரை பாத்தீங்கன்னா கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மவுண்ட் அப் போறக்கூடிய யாத்திரை ஜென்ரலா சும்மா சொல்றதுக்காக எந்த ஒரு யாத்திரையும் கேன்சல் ஆகலாம்.
ஆனா இந்த யாத்திரை கேன்சல் பண்ண முடியாது. ரிட்டர்ன் டிக்கெட் நம்ம கையிலேயே இருக்குது, கன்ஃபார்ம் கண்டிப்பா ஆகும். அப்படிங்கிற போது நம்ம இந்த யாத்திரையில இருக்கவங்க தெரிஞ்சு கன்ஃபார்ம் டிக்கெட்டும் நம்ம கிட்ட இருக்கும். அப்படிங்கிற போது கன்ஃபார்ம் ஆக போற டிக்கெட், அப்ப நம்ம அதுக்காக என்ன ஏற்பாடு பண்ணோம்? இப்ப நீங்க ரெடியா இருக்கீங்களா? இப்போ முதல்ல போறதுக்கு ரெடியா? இங்க வந்து பாபா வந்து ரெடியான்னு கேட்கல, எவர் ரெடியா அப்படின்னு கேட்கிறாரு. எப்பவும் ரெடியா இருக்கிறேன், எப்ப கூப்பிட்டாலும் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களா? எப்படி வந்து மிலிட்ரியில பாத்தீங்கன்னா, மிலிட்ரிக்கு எப்படி, மிலிட்ரின்னா என்னது, அவங்களும் எவர் ரெடி தான். எப்ப வேணாலும் எங்க என்ன வேணா ஆர்டர் கிடைக்கும், அதை உடனே செய்யணும். அதுதான் நான். அதே போல நான் ரெடியா இருக்கிறேன்னா, எவர் ரெடியா இருக்கிறேன்னா, நம்ம பேக் ரெடியா இருக்கணும். நம்மளுடைய பற்று, நம்மளுடைய எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நம்ம முக்தி அடைஞ்சிருக்கணும். நம்ம போய் தான் ஆகணும், யார் மேலேயாவது நம்ம அட்டாச்மெண்ட்ல வரணும் அப்படின்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயமா போயிடும். ஏன்னா போய் தான் ஆகணும் அப்படிங்கிற போது எதுக்கு அவங்க மேல அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு, எதுக்கு எவரிடியா இல்லாம இழுத்தடிச்சிட்டு இருக்கணும்? சரி, நம்மளுடைய பேக்னா என்ன அர்த்தம்? சமஸ்காரங்கள், அதுதான் பேக். ஆத்மாவுக்குள்ள சமஸ்காரம் அப்படிங்கிறது பேக். சமஸ்காரங்கள் அப்படிங்கிற பேக் ரெடியா இருக்கா, தயாரா இருக்கா? எப்படி அந்த முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம் ஸ்தூலமான யாத்திரைக்கு, அதே போல இந்த யாத்திரைக்கும் அந்த லாஸ்ட் டைம்ல நம்மளால நிரப்ப முடியாது. அது முன்னாடியே நம்ம நிரப்பி ரெடி பண்ணி வைக்கணும். பரமாத்மா கூட நம்ம இருக்கிறோம், பரமாத்மா நம்ம கூட இருந்து அவரு சக்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவரு நம்மளுடைய ஒவ்வொரு செகண்ட்லயும் கூட இருக்கிறாரு, ஒவ்வொரு காரியத்திலையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்குள்ள சமஸ்காரங்களை மாத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே இருந்தும் கூட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, சமஸ்கார பரிவர்த்தனை. நமக்குள்ள இருக்கிற பழைய சமஸ்காரங்களை மாத்திரக்கூடியதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அந்த மாதிரியான ரொம்ப கடுமையான விஷயத்துல, கஷ்டமான விஷயத்துல அதுக்கான பயிற்சி ரொம்ப காலம் நம்ம முயற்சி பண்ணினாதான் அதை மாற்ற முடியும். முயற்சி ரொம்ப காலத்துக்கான முயற்சி இருக்கணும். ஒரே நாள்ல, அரை நாள்ல, ஒரு வாரத்துல எல்லாம் முடிகிற, வெற்றி கொள்ளக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது இந்த சமஸ்காரம், பழைய சமஸ்காரம் அப்படிங்கிறது. எவரடியா இருக்கணும். எப்படி இந்த எல்லா சமஸ்காரத்தையும் மாத்திட்டு ஃபுல்லா ரெடியா இருக்கணும். சமஸ்காரத்தை நான் எனக்குள்ள இருந்ததை நான் மாத்திட்டேன், இப்ப நான் ரெடியா இருக்கிறேன் போறதுக்காக. அதுக்கு பேர் தான் எவர் ரெடி. சமஸ்காரத்தை பரிவர்த்தனையே பண்ணல, நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னா அது எவர் ரெடி இல்லை. அம்மாவுடைய மகா வாக்கியம் என்ன? எப்பவுமே ஒவ்வொரு செகண்டும் கடைசி செகண்ட் அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் எப்பொழுது இல்ல, இப்பொழுதே அப்படிம்பாங்க. இப்பொழுதுன்னா என்ன அர்த்தம்? ஆஞ்சி தோ ரெடி, அந்த மாதிரியான விஷயம். அப்ப ரெடினா என்ன அர்த்தம்? என்னுடைய சமஸ்காரங்கள் ரெடியா இருக்குது. 2 பேக் இருக்கு, 2 விதமான பேக். எந்த பேக் எடுத்துட்டு போனோம்? ஒண்ணு வந்து நல்ல சமஸ்காரங்கள், இன்னொன்னு தீய சமஸ்காரங்கள். அப்ப நம்ம எதை எடுத்துட்டு போனா அது ரெடி? நல்ல சமஸ்காரங்களை நம்ம எடுத்துட்டு போனாதான் அதுக்கு பேர் எவர் ரெடி. அசுர சமஸ்காரங்களுடைய பேக் இருக்கு, தெய்வீக சமஸ்காரங்களுடைய பேக் இருக்கு. இப்ப நம்ம எதை எடுத்துட்டு போனோம்? தெய்வீக சமஸ்காரத்தினுடைய பேக்கை தான் எடுத்துட்டு போனோம். ஆனா இப்ப எப்படி இருக்கு? மிக்ஸ் ஆகி கிடக்குது, எல்லாமே ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிடக்கு. அசுர தன்மைகள் நிறைந்த அந்த கருப்பு துணியும் இருக்குது, அது பிறகு சத்தியுகத்தினுடைய அந்த கோல்டன் துணியும் நமக்குள்ள அந்த பேக்ல மிக்ஸ் ஆகி கிடக்கு. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குதுல, அதுல மிக்ஸ் ஆகிருக்கிறதுல இருந்து என்ன பண்ணோம்? நம்ம கருப்பு துணிகளை எடுத்து செலக்ட் பண்ணி வெளியே எடுத்து அதை எரிச்சிடணும். நம்ம அதை எடுக்க மட்டும் கூடாது, எரிச்சிடணும். ஏன்னா எடுத்து வச்சோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அது பிடிக்கும். சரி, இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த பேக்குள்ள சேர்த்துருவோம். அதனால எடுத்ததை எரிச்சிடணும். அதனால எதெல்லாம் அந்த கோல்டன் ட்ரெஸ்ஸா இருக்குதோ, அதாவது நல்ல குணங்களா இருக்குதோ, தெய்வீக குணங்கள் இருக்குதோ, அந்த எல்லா குணங்களால நம்மளுடைய பேக்கை நிறைக்கணும். ஆனா இதுல வந்து ரொம்ப கால பயிற்சி இருக்கணும். இது ரொம்ப கால பயிற்சி அப்படின்னா இதுல நிறைய ரகசியம் இருக்குது. இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பாபா என்ன சொல்றாரு, நிறைய பேர் இப்படி சொல்றாங்க, இப்படி நினைக்கிறாங்க. அது நடந்துரும் தானே, எப்படியும் சொர்க்கத்துக்கு போயிடும் தானே, எப்படி நம்ம வந்து கடைசி நேரத்துல எல்லாத்தையும் வின் பண்ணிடுவோம் தானே, ஆகணும் தானே. நான் கூட நிறைய தடவை பாத்தீங்கன்னா டூர் போயிருக்கிறேன். அப்போ வந்து
லக்கேஜ் வந்து ரெடி பண்ணிட்டு போவோம். சில நேரம் பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனத்துல வந்து நம்ம லாஸ்ட் நேரத்துல அவசரமா ரெடி பண்ணுவோம். அதுல கொஞ்சம் மிஸ் ஆயிரும். அப்புறம் அங்க போய் அந்த இடத்துக்கு போன பிறகு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம நிறைய எடுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம மறந்துருப்போம். அப்புறம் அது இல்லாமலே காரியம் செய்யிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்குங்க, ஆனா அங்க போய் நம்ம புதுசு வாங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. அதனாலதான் பாபா சொல்றாங்க ரொம்ப கால பயிற்சி, பகுத் கால் கா அபியாஸ் அப்படிங்கிறாரு. நம்ம இப்ப எப்ப எந்திரிச்சு முடிச்சிட்டோமோ இப்பதான் நமக்கு விடியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த புது வாழ்க்கைய புது விஷயங்களை தொடங்கணும். பாபா வந்து குதா தோஸ்தா வச்சுக்கணும், பாபா வந்து கம்பேனியனா வச்சுக்கணும், பாபா வந்து என்னுடைய துணைவன் அப்படிங்கிற நினைவின் மூலமாக அவரை சதா துணையா கூடவே வச்சுக்கக்கூடிய பயிற்சியை செஞ்சுட்டே இருக்கணும். எப்பவுமே ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு க்ஷணமும் அவரை கூடவே வச்சுக்கணும். ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம எப்படி பாபாவை கூட வைக்க முடியும்? வைக்கிறது, பாபா வாங்க நம்ம இன்னைக்கு வந்து ஷாப்பிங் போகலாம், பாபா வாங்க இன்னைக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன், ஓகேவா இது ஓகே, பாபா இன்னைக்கு வந்து நம்ம ஷாம்பு போட்டு குளிக்கலாமா, அப்புறம் பாபா வாங்க சாப்பிடலாம், பாபா வாங்க டீ குடிக்கலாம், பாபா வாங்க கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலாம், பாபா வாங்க இந்த பிரதரை பார்க்கணும், அவரை கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வரலாம். இந்த மாதிரி யாருக்கு எந்த மாதிரியான தினச்சரியம் இருக்கோ உங்க லைஃப்ல அதுக்கேத்த மாதிரி, ஆனா பாபா கூட வச்சிருக்கணும் எப்பவுமே. ஒவ்வொரு நம்ம காரியத்திலையும் பாபா பாபா பாபான்ட்டு இருக்கணும், பாபாவும் இருக்கணும் கூட. ரெண்டு நினைவு முக்கியமா இருக்கணும். நான் ஆத்மா ஜோதி பிந்துவா இருக்கிறேன், என்னுடைய அப்பாவும் ஆத்மா பாபா ஜோதி பிந்துவா இருக்கிறார். அந்த நினைவின் மூலமாக அவரை கூடவே வச்சுக்கோங்க. சாப்பிட்றது, குடிக்கிறது, குளிக்கிறது, நடக்கிறது, கடைக்கு போறது, சேவை பண்றது, எல்லாத்துலயுமே சொல்லிட்டே இருங்க பாபா கிட்ட. மனசுல சொல்லுங்க, வாயில சொல்லுங்க. அதனால நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் பாபாவை கூட வச்சு, நானும் ஆத்மா நினைவுல இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் அவரையும் கூட வச்சிருக்கிறேன். பாபா பாவங்க இங்க இந்த ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் பாபா, இந்த மாதிரி பாபாவை சொல்லி 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 பாபாவை நம்ம கூட வச்சுக்க கூட இந்த பயிற்சி நம்ம பண்றோம் அப்படின்னா, இதுதான் ரொம்ப கால பயிற்சி இருக்கணும். இந்த பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல நம்ம செய்ய போனோம் அப்படின்னா அது கை கொடுக்காது. ரொம்ப கால பயிற்சி இருந்தாதான் கடைசி நேரத்துல ஞாபகம் வரும். பக்தியில கூட சொல்லுவாங்கல்ல, உலகத்துல சாவர நேரத்துல சங்கரா சங்கரானா சங்கரா எங்க வருவாரு? அதுக்கு முன் வாழ்க்கை ஃபுல்லா சங்கரரை நினைக்கவே இல்லை, அவரை பார்க்கவும் இல்லை, அவரை பத்தி திங்க் பண்ணவே இல்லை. கடைசி நேரத்துல சங்கரா சங்கரானா வருவாரா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே போல ஃபுல் லைஃப் ஃபுல்லாவே இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போதுதான் கடைசியில அந்த பயிற்சி அது மொத்த உருவம் எடுத்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணும். மற்ற லாஸ்ட் நேரத்துல ப்ராக்டிஸ், லாஸ்ட் நேரத்துல தான் எனக்கு நினைவு வருது அப்படின்னா நான் எங்க போய் எங்க நினைக்க முடியும்? லாஸ்ட் நேரத்துல என்ன நினைவு வரும்? நான் ஃபுல் டே என்னுடைய லைஃப்ல என்ன செஞ்சனோ அதுதான் ஞாபகம் வரும். அதுதான் என்ன வந்து முழுமையாக ஆட்கொண்டிருக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய கிளம்புற நேரத்துல நம்ம என்ன பாடல் ஒலிக்கும், நம்ம வாழ்க்கை ஃபுல்லா என்ன பாட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணமோ அந்த பாட்டு தான் ஒலிக்கும். நான் தாதிகளை வந்து ரொம்ப க்ளோஸ்ல பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய அந்த கடைசி சமயத்துல அவங்க முன்னாடி நான் லைவ்ல பார்த்துருக்கிறேன். எவ்வளவு அவங்க முகத்துல புன்னகை, எவ்வளவு சாந்த சுரூபம், எந்த அளவுக்கு அவங்களுக்கிட்ட கம்பீரத்தன்மை இருந்தது, கூடவே இனிமை தன்மையும் பேலன்ஸ்டா இருந்தது. சரீரத்துல நிறைய வியாதி இருந்தாலும் கூட லாஸ்ட் டைம்ல அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? இது எப்படி சாத்தியமாச்சு? ஏன்னா அவங்க லைஃப் லாங் ஃபுல் லைஃபும் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க முகமலர்ச்சியோட இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணாங்க. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க இனிமையான வார்த்தைகளை பேசுறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணாங்க. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க சுப பாவனை வைக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இயற்கையை வென்ற நிலையைக்கான ப்ராக்டிஸ் பண்ணாங்க. சுப ஆசைகள் வச்சாங்க எல்லார் மேலேயும். எல்லாரும் என்னுடையவங்கள உணர்வை கொண்டு வந்தாங்க, அதற்கான ப்ராக்டிஸ் பண்ணாங்க. சதா 24/7 பாபா கூட இணைந்து இருக்கக்கூடியதுல பயிற்சி பண்ணாங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த பயிற்சி செஞ்சதுனால லாஸ்ட் டைம்ல அவங்க உடல் எந்த ஒரு வேலையும் செய்யாம போயிட்ட நிலைக்கு போனிருந்தாலும் கூட அவங்க செய்த அந்த முயற்சி மற்றும் பயிற்சியினுடைய வெளிப்பாடு அவங்க முகத்துல தெரிஞ்சுது. அதனால அவங்க அந்த அளவு பிராக்டிஸ் பண்ணியிருந்ததுனால அவங்களுடைய
அந்த உறுதியான சமஸ்காரம் பக்காவாயிட்ட காரணத்தினால அவங்களுடைய முகத்துல அந்த எல்லாமே தெரிஞ்சது. அவங்க கர்மாதீத் நிலை அடைஞ்சிட்டாங்க. ஓம் சாந்தி. அதனால ரொம்ப கால பயிற்சி இருக்கணும், கூடவே எவரடியாவும் இருக்கணும். எவரடி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். எவரடினா எல்லா சமஸ்காரங்களும் ஃபுல்லா இருக்கணும். நமக்குள்ள தெய்வீக சமஸ்காரங்கள் ஃபுல்லா இருக்கணும். அசுர சமஸ்காரங்கள் இல்லாத நிலைக்கு பேர் தான் எவரடி. திடீர்னு எப்ப வேணாலும் வரும், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கான எவரடியா இருக்கணும். அப்புறம் அதுவும் ரொம்ப காலத்தினுடைய பயிற்சி இருக்கணும். ஓம் சாந்தி. கடைசி நேரத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால ஒவ்வொரு செகண்டும் கடைசி செகண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய முயற்சியை ரொம்ப தீவிரமாக்கணும். ஏன்னா டைம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறார். ஓம் சாந்தி. திலகம் சூடியவர்கள் நீங்கள், பிரவிருத்தியில் இருந்தும் நிவிருத்தி பெற்றவர்கள், வாழ்க்கை பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள், கிறிஸ்தத்தில் கிறிஸ்தி பொறுப்பாளர் நீங்கள். உங்கள் சாதனை சகோதர பார்வை உங்கள் தன்மை புனிதமான சிருஷ்டி உங்கள் உலகம் மறுஜீவா வாழ்க்கை இனிமையானது. இனி தலைகீழ் படி தெய்வீக சம்ஸ்காரங்களால் வாழ்க்கை அருங்கள். கூட்டத்தில் இருந்தும் அமைதி நிலவட்டும், மனதில் ஞான தீபம் வீட்டும். ஜெய் சிவசக்தி ஜெய் பண்டவ சேனா. ஜெய் சிவசக்தி ஜெய் பண்டவ சேனா. சிவனுடன் பாசம் நிறைந்த வழியை பின்பற்றுங்கள். குழந்தைகளே வீக சம்ஸ்காரம் வளர்த்திடுங்கள். வீண் செலவு செய்யாதீர்கள். கிறிஸ்தத்தின் சொர்க்கத்தை உருவாக்குங்கள். உங்கள் குழந்தை இப்போது மனம் திறந்தவனாகி வாழ்க்கை பொன்னா ஒளியை பரப்பட்டும். வீடு வீடாக கீதா தெருத்தோறும் பாடசாலை, ஒவ்வொரு மனமும் கோவில், ஒவ்வொரு இதயமும் சிவாலயம். போலேநாதின் தன்னதானம் தனித்துவமானது. சிவநினைவில் ஒவ்வொரு உணவையும் ஏற்றுக் கொள்ளுங்கள். ஜெய் சிவசக்தி ஜெய் பண்டவ சேனா. ஜெய் சிவசக்தி ஜெய் பண்டவ சேனா. ஜெய் யுகமூர்த்தி ஜெய் கமலமூர்த்தி. ஓ யுகல் வீரர்கள் அசைக்க முடியும்